குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மகர லக்னமும் செவ்வாயும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். மகர லக்னமானது செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு. இப்போ அந்த இடத்துலையே செவ்வாய் இருக்கும்போது அந்த நபர் பயங்கர தைரியசாலியாக இருப்பாங்க. நல்ல புகழ்பெற்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப டாப் பர்சன்ஸ்க்கெலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இந்த கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர செவ்வாய் கண்டிப்பாக புகழையும் பேரையும் கொடுக்கும்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் தைரியமாக எதிர்நோக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் ஒரு ஆணுக்கு நிகராக இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையும் இவங்க தனிய நபராக இருந்து சமாளிப்பாங்க. எப்போவுமே இவங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இவங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய ஃபேஸுக்கு ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்கும். இவங்களை சுற்றி இவங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃபெமிலியாரிட்டிலாம் இந்த லக்னத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக இருக்கும். இதே செவ்வாய் 2ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் கோபம் இருக்கும். ரொம்ப எரிச்சலோடு பேசுவாங்க. கோபம் அதிகமாக வரும். குடும்பத்தார்கிட்ட அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பொருளாதாரத்தில் சில நேரங்களில் நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில வாக்குவாதங்கள்லாம் கூட நடக்க சான்ஸ் இருக்குது. குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க. குறிப்பாக செவ்வாய் சின்ன வயசில் வரும்போது அந்த பீரியடில் அவங்கள சமாளிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இந்த லக்னத்துக்கு செவ்வாய் 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும். குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேர் புகழெல்லாம் வெளிநாட்டில் போய் அங்கே கூட அவங்களுடைய பேர் புகழெல்லாம் பரவறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். மொபைல் டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்ல போனால் ஏஐ டெக்னாலஜியில் கூட இவங்க சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஒரு கெட்டிக்காரங்களாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 4ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சி பெறும்போது சொந்த வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் இருக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இவங்களுக்கு செவ்வாய் திசையில் கிடைக்கும். குறிப்பாக இவங்களுக்கு அம்மா அப்பாவோட ஸ்தானத்திலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மையும் அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பங்கு சந்தையில் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஒரு சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலையும் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன பசங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. அவங்க படிக்கிற காலத்தில் செவ்வாய் திசை வரும்போது அவங்க ஸ்கூலில் ரேங்க் எடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்கூல் லீடர்ஸ், என்எஸ்எஸில் ஹெட்டாக